இப்ப எனக்கே பயமா இருக்குடா. நீலவேணி நம்ம வாரிசுங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் ஓய்வா போல இருக்கு. அதுக்கு முன்னால நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாங்கிற? அவளை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு சண்டை, இன்னொன்னு சமாதானம். நம்மளால சண்டைலாம் போட முடியாது, ஏன்னா அதுங்க பேய்ங்க. நாம சமாதானமா போனாலும் நீலவேணி நம்மளை விடுறதா இல்ல. ஏன்னா நம்ம வம்சத்தை அழிக்கணும்னு அவ சபதம் எடுத்திருக்கா. இப்ப என்னதான்டா பண்றது? எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தொடர்ந்தா ஜமீன் குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. இது எப்படி தடுக்கிறது? ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணே, நிலைமை இப்படியே போச்சுன்னா நம்ம வம்சமே அழிஞ்சிரும். அந்த நீலவேணி நம்மளையும் கொண்டுடுவா. பாதுகாப்பா இருக்காங்க, நாமளும் அங்க போயிடலானே. வேணாண்டா, இது நாம பிறந்து வளர்ந்த ஊரு. இதை விட்டு போறத பத்தி யோசிக்கவே முடியல. நம்மளால போகவும் முடியாது. ஆமா, அதுவும் இல்லாம அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும் தான் அவங்கள அங்க அனுப்பி வச்சது. இங்க நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேணாம். இவன் செத்தது கூட சொல்ல வேண்டாம். அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். பெரியப்பா, என்னடா? விவேக் டெத்தான மேட்டரை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். டேய், எதுக்குடா சொன்ன? எங்களை கேட்காம ஒரு போன் கூட பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கல. அதை மீறி ஏன் நீ பண்ண? நான் இல்ல பெரியப்பா, அவங்கள தான் வீடியோ கால் பண்ணாங்க. நம்ம கிஷோர்ல, அவனுக்கு நேற்று பர்த்டேவா, அதை செலிப்ரேட் பண்றோம், நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம், அங்க எல்லாரும் ஹாப்பியான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சுதர்ஷன், நரேஷ் 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்களுக்கு அது கூட தெரியல பெரியப்பா. எப்படி இருக்காங்க, கால் பண்ண சொல்லுன்னு அவங்கள பத்திலாம் விசாரிச்சாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பெரியப்பா. அதனாலதான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அறிவு இருக்காடா உனக்கு? இங்க நடக்கிற எதுவுமே தெரிய வேண்டாம்னுதான் சரியா போன் கூட பண்றது இல்ல. நீ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கியே. அண்ணே, அவங்கதான் போன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான்? ஏண்டா, அவங்களே போன் பண்ணாலும் இங்க பிரச்சனை ஒண்ணு இல்ல, நாங்க நல்லாதான் இருக்கோம், அங்க நீங்க ஒழுங்கா இருங்கன்னு போன உடனே கட் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட வேற என்னடா சொன்ன? இங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அது பழி வாங்குறதுக்கு அலையுதுன்னு சொன்னியா? ஆமா பெரியப்பா. டேய், அவங்க கேக்குறாங்க பெரியப்பா, எல்லாரும் எப்படி செத்தாங்கன்னு கேட்டாங்க. அதனாலதான் நீலவேணிங்கிற பேய் தான் பழி வாங்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பெரியப்பா. டேய், ஏன்டா இப்படி இருக்கீங்க? முட்டாள்தனம் பண்றீங்களடா. சொல்ல சொல்ல கேட்காம நீங்க இப்படி பண்றதுனாலதான் நமக்கு கேடு வந்து சேருது. சரி சரி விடு. அவனை ஏன் திட்டுற? என்னைக்கு இருந்தாலும் தெரியதானே போகுது. இத்தனை நாள் சொல்லாம இருந்ததே தப்பு. பேய்க்கு பயந்து கூட பிறந்தவங்க சாவுக்கு கூட வரவிடாம பண்ணிட்டோம். அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்கு நாம என்னடா பண்றது? இங்க சூழ்நிலை சரியில்லையே. நம்ம விஷயத்த சொன்னா அவங்க இங்க கிளம்பி வரணும் துடியா துடிப்பாங்க. அதனாலதானே நம்ம மறைச்சோம். பெரியப்பா, இப்ப கூட அவங்க வரன்னு தான் சொன்னாங்க. டேய், அவங்கள வர வேணான்னு சொல்றா. இங்க நம்மளை காப்பாத்திக்கிறதே பெரும் பாடா இருக்கு. இதுல அவங்களும் வந்துட்டா இன்னும் நிலைமை ரொம்ப சிக்கலாயிடும்.